சொல்லுங்க சார், எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த உலகத்தில் சரியா வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க. இல்லை எலுமிச்சம்பழம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க எனக்கு. இல்லை கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை பிபிக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதால் இந்த பானை வேற யாராவது குறைச்சாங்களா? வெயிட்டு குறைச்சாங்களா? நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதான் ரொம்ப சங்கடமான விஷயம். நல்லா காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை நெட்டில் இதை எழுதி எடுத்துடுங்க, பேப்பரில் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கும். லைஃப் ஃபுல்லாக போடணும். இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இவங்களை நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே ஒன்லி பேலன்ஸ்டு டயட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. எதை மறந்தாலும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு முறை கூட நெட்டில் கரெக்டாக சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இந்த வேர்ல்டில் இதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு. நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸ்டே டியூன்ட் வித் டாக்டர் ஷீபன். எஸ் டைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.